தமிழக அரசு சார்பாக இன்னைக்கு அதிரடி அறிவிப்பு ஒண்ணு வெளியாகியிருக்கு. இந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் பலரோட கணக்குல 3,200, 3,500 மற்றும் ரூ. 4,000 வைப்பு தொகை வந்து போட்டிருக்காங்க டைரக்ட்டா பேங்க் அக்கவுண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத அறிவிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட எக்ஸ் தளத்தில வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்ப. இந்த அறிவிப்பின்படி யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்கா வரலையா? ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற முழு தகவல் பார்த்தரலாம் வாங்க. ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன மாசம் ரூ. 5,000 மகளிர் உரிமை தொகையா வழங்கியிருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஏப்ரல் இல்ல மே மாசத்துல எலக்ஷன் வரப்போது. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதிரடியா இன்னொரு ஆஃபர் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆஃபர்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் பலரோட கணக்குல 3,200 ஒரு அமௌண்ட், 3,500 ஒரு அமௌண்ட், ரூ. 4,000 வந்து வங்கி கணக்குல டைரக்ட்டா இன்னைக்கு காலையில டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முதலி முதியவர் உதவித்தொகை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்ல டைரக்ட்டா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 3,200லேருந்து ரூ. 3,500 வந்து டைரக்ட்டா ரெகுலரா நீங்க எந்த அக்கவுண்ட்ல வாங்கிட்டு இருப்பீங்களோ, அந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, விதவை பெண்களுக்கு. விதவை பெண்கள் இல்ல அது மூலியமா வேற ஏதாச்சும் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்லயும் 3,200 அல்லது ரூ. 3,500 வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, யார் கணக்குல அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள். நீங்க நார்மல் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை மட்டும் ஜெனரலானது வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க அக்கவுண்ட்லயும் 3,200லேருந்து ரூ. 3,500 வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளியிலேயே உங்கள பார்த்துக்கிறதுக்கு அந்த முழு பொறுப்பையும் வந்து கவர்ன்மெண்ட் கிட்டேருந்து அதுக்கான உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 மாசம் குடுப்பாங்க. இந்த மாசம் வந்து மேலும் ரூ. 2,000 உயர்த்தி ரூ. 4,000 வழங்கியிருக்காங்க. இந்த காசு எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வரதுனால நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ண முடியாது. அதனால முன்கூட்டியே வழங்குறதா முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த காசு உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்திருக்கா அப்படிங்கிறத உடனே செக் பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் வராதவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு, நாளைக்கு காலையில ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உதவித்தொகை நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மறுநாள் காலையில தான் வெளிவந்தது. அந்த மாரி ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு, நாளை காலையில வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை வரல அப்படின்னா, நம்ப அடுத்தது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வரல அப்படின்னா, கமெண்ட்ல எனக்கு வரல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுங்கிற முழு தகவல் நான் சொல்லி தரேன். இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதிய தகவலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.